கலக்குது. கடல் மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்கு. உலக சரித்திரத்துல ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வு மறுபடியும் நடக்குது. நம்ம முன்ன இருக்கிற கேள்வி கடல் மட்டம் உயருமா உயராதாங்கிறது இல்ல, எவ்வளவு சீக்கிரத்துல அது நடக்க போகுதுங்கிறது மட்டும்தான் இப்ப இருக்கிற கேள்வி. ஒவ்வொரு அடியா உயர்ந்து நகரங்களை விழுங்கிக்கிட்டு இருக்கிற கடல் மட்ட உயர்வை மனிதர்கள் எப்படி எதிர்கொள்வாங்க? 2100ல மிகப்பெரிய வேலையா இருக்க போறது கடல் நகரங்களை விழுங்கிடாம தடுக்கிறது தான். கடற்கரையை காப்பாத்த பெரிய மதில்களை எழுப்பணுமா, இல்ல மிதக்கும் நகரங்களை உருவாக்கணுமா, இல்ல கண்டங்களை இணைக்கிற அணைகளை உருவாக்கணுமா? நீருக்கடியில பூமி மூழ்கிறது நாம சந்திக்காத சவால். இருபத்தி 4ஆம் நூற்றாண்டு நியூயார்க் நகரம் கடல் பரப்பு 120 அடி உயர்ந்திருக்கு. மேன்ஹாட்டன் நகரமே வெள்ளத்தால சூழப்பட்டிருக்கு. இந்த மோசமான நிலைமைக்கு காரணம் என்ன? ஆபத்தான அந்த காரணம் உருவாகிற இடம் அண்டார்டிகா. உலகத்தோட இந்த 7வது கண்டம் உறைஞ்ச நீரால நிறைஞ்சிருக்கு. அண்டார்டிகாவோட சில பனி அடுக்குகள் 3 கிலோமீட்டருக்கும் கூடுதல் தடிமன் கொண்டது. கடல்ல மிதக்கிற ஆர்க்டிக் பனிப்பாறைகளைப் போல இல்லாம இந்த பனி அடுக்குகள் கரைஞ்சா கடல் மட்டம் உயரும். ஏற்கனவே அது உருகத் தொடங்கிருச்சு. அண்டார்டிகால உறைஞ்ச நிலையில இருக்கிற நீரோட அளவையும் அதெல்லாம் உருகுனா உலகளாவிய கடல் மட்டம் எந்த அளவு உயரும்னு உலகம் முழுக்க இருக்கிற விஞ்ஞானிகள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் பொருத்தின விமானங்கள்ல இருந்து ரேடார் ஒளிக்கற்றைகளை பனியில ஊடுருவ செஞ்சு இந்த பனி அடுக்குகளோட ஆழத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. நூற்றுக்கணக்கான முயற்சிகளுக்கு அப்புறம் உலகளாவிய ஐஸ் இருப்புல 90% அண்டார்டிகாவில இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அண்டார்டிகாவிலையும் கிரீன்லாண்ட்லயும் இருக்கிற ஐஸ் ஒட்டுமொத்தமா உருகுனா உலகளாவிய கடல் மட்டம் அதிர வைக்கும் அளவிற்கு 230 அடி அளவுக்கு உயரும். உலகம் முழுக்க இருக்கிற ஐஸ் உருகுனா நார்த் அமெரிக்கா மேப்ல இந்த மாதிரி தான் தெரியும். இது யூரோப்போட நிலைமை. லண்டனோட பிரபலமான டவர் பிரிட்ஜ் ஒரு புதஞ்ச பழங்கால நினைவு சின்னமாயிடும். ஜெர்மனியோட தலைநகரம் பெர்லின் வெள்ளத்துல மூழ்கும். பாரிஸும் நார்த்தன் பிரான்சும் பழங்கால கதைகளாகும். அப்படி ஒரு நிலைமை உருவாகிறது சாத்தியமா? கடல் மட்டம் உயர்வு கதையா இல்ல நிஜமா? ப்ரொஃபசர் பீட்டர் பர்ட் ஒரு பேலியாண்டாலஜிஸ்ட் அண்ட் ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட். உலக உயிரினங்களோட சரித்திரம் தொடர்பா ஏராளமா எழுதினவர். இப்போ ஒரு புதிய கண்டுபிடிப்பை தேடி புறப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு அடியா கடல் மட்டம் உயர்ந்தா பூமியோட நிலைமை என்ன ஆகும்னு ஆராய போறாரு. அமெரிக்காவோட மியாமிக்கு தெற்குல புளோரிடா கீஸ்ங்கிற தீவு கூட்டத்திலிருந்து தான் பயணத்தை துவங்குறாரு. கடந்த கால தடயங்கள்ல இருந்து உலகத்தோட வருங்காலத்தை கணிக்கிறது தான் அவரோட நோக்கம். கடலுக்குள்ள ஒரு சில அடிகள் ஆழத்திலேயே பவளப்பாறைகளை அவர் பார்த்தார். இந்த பகுதிகளில் 4000 வருஷங்களுக்கு மேலா இந்த பவளப்பாறை கூட்டங்கள் இருக்கு. அந்த காலகட்டத்திலிருந்து இது நாள் வரைக்கும் புளோரிடாவுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க கடல் மட்டம் நிலையாதான் இருந்திருக்கு. ஆனா உலக சரித்திரத்துல இது எப்பவும் இப்படி இருந்ததில்ல.
கரையிலிருந்து சில நூற்றுக்கணக்கான மீட்டர்கள் தள்ளி இருக்கிற இந்த புறக்கணிக்கப்பட்ட குவாரில கடந்த காலத்தை சேர்ந்த சில ஆதாரங்களை தேடி பீட்டர் வந்திருக்காரு. இது பாத்தீங்களா, இந்த பவளப்பாறை அப்படியே நேரா வளர்ந்திருக்கு. வெரி நைஸ். நான் 23 வயசு இளைஞனா இருந்தப்போ இங்க வந்திருக்கேன். எங்க ப்ரொஃபசர் தான் இந்த குவாரிக்கு எங்களை கூட்டிட்டு வந்து இது பெர்ஃபெக்டான மலை முகுடு, இந்த பவளப்பாறையை பாத்தீங்களா எப்படி நேரா பெர்ஃபெக்டா ஸ்ட்ரைட்டா வளர்ந்திருக்குன்னு சொன்னாரு. இங்க இருந்து கடற்கரையை ரொம்ப தூரத்துல இல்ல, அண்ட் இந்த காரல்ஸ் எல்லாம் வளர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 10 அடி ஆழ தண்ணியாவது வேணும். பட் இப்போ இது தரையில இருக்கு. இந்த இடத்துல எரிமலை வெடிச்சு புளோரிடாவோட மட்டம் உயர்ந்ததா தெரியல. அப்படி இருக்க இந்த பவளப்பாறை எப்படி பூமிக்கு மேல் மட்டத்துல இருக்க முடியும்? கடல் மட்டம் இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 அடியாவது மேல நிச்சயமா இருந்திருக்க முடியும். கடந்த காலத்துல இதை விட உயரமா இருந்த கடல் மட்டம் இறங்கி போனது எனக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு இறங்கி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நிலைமை திரும்பவும் ஏற்பட்டா நம்ம கடற்கரை நகரங்கள் கடலுக்கு தாரை வார்க்கப்படலாம். கடல் மட்டம் உயர்வு ஒரு கதை இல்லை, அது மீண்டும் நடக்க சாத்தியம் உண்டு. ஏன்னா உலக சரித்திரத்துல ஏற்கனவே அப்படி நிகழ்ந்திருக்கு. உலகம் சமீபத்துல சந்திச்ச பனிக்கால கட்டம் 70,000 வருஷங்கள் முன்ன உருவாச்சு. பனி அடுக்குகள் விரிவடைஞ்சது. உலகத்தோட நிலப்பரப்பு அதிகமாகி கடல் பரப்பு சுருங்கிடுச்சு. பிறகு மீண்டும் வெப்பநிலை உயர்ந்தது. ஐஸ் பின் வாங்கிடுச்சு. பழையபடி கடல் மட்டம் உயர்ந்து தற்காலத்தில் இருக்கிற எல்லைகளுக்குள்ள அடங்கிடுச்சு. ஆனா உலகளாவிய வெப்பமயமாதல் உயர்ந்துகிட்டு இருக்கு. இந்த முறை அதுக்கு காரணம் நாம எரிக்கிற ஏராளமான புதைப்படிம எரிபொருட்கள். அதனால CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. இதனால நம்ம ஆகாய மண்டலத்துல வெப்பம் அதிகரிக்குது. உலகளாவிய சுற்றுச்சூழல் வெப்பம் எப்ப அதிகரிச்சாலும் கடல் மட்டம் உயர்றதும் இயற்கை. கிரீன் ஹவுஸ் கேஸ் அழைக்கப்படுற கார்பன் டை ஆக்சைட நம்ம எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்கோம்னா, இன்னைக்கு நாம சுற்றுச்சூழல்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட அளவு கடந்த 100 வருஷங்கள்ல 3ல் 1 பங்கு உயர்ந்திருக்கு. அண்ட் கடந்த சுமார் 10 லட்சம் வருஷத்துல இல்லாத அளவுக்கு இப்போ அது ரைஸ் ஆயிருக்கு. இந்த நூற்றாண்டுல மட்டும் இன்னும் ஒரு 3, 4 இல்ல 5 டிகிரி சென்டிகிரேட்ஸ் வரைக்கும் உலகம் வார்ம் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். எந்த அளவுக்கு வார்ம் ஆகுதோ அந்த அளவுக்கு கடல் மட்டமும் உயரும். சிம்பிளா சொன்னா, நாம உலகத்தை எந்த அளவுக்கு ஹீட் ஆக்குறோமோ அந்த அளவுக்கு சீ லெவலும் ஃபாஸ்டா உயரும். எந்த அளவுக்கு வருங்காலத்துல கடல் மட்டம் உயரும்னு கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடந்த 100 வருஷங்கள்ல கார்பன் டை ஆக்சைடு லெவல் சரித்திரத்திலேயே எப்பவும் இந்த அளவு உயர்ந்ததில்ல. ஆனா ப்ரொஃபசர் ராம்ஸ்டாப்ஸோட கிளைமேட் மாடல் உஷ்ண அளவு அதிகரிக்கிறதுனால இந்த நூற்றாண்டுல கடல் மட்டம் அதிகபட்சம் 6 அடி உயரும்னு சுட்டி காட்டுது. இந்த நூற்றாண்டிலேயே கடல்ல மூழ்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிற ஒரு நகரம் அமெரிக்கா புளோரிடாவை சேர்ந்த மியாமி. கடல் மட்டத்திலிருந்து ஒரு சில அடி உயரத்துல தான் இருக்கு. கடல் நீர் புகுந்தா அதை தடுக்கிறதுக்கு இயற்கையாவோ செயற்கையாவோ அங்க எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்ல. இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு அடி கடல் மட்டம் உயர்ந்தாலும் இந்த கடற்கரைகள் தொடர்ந்து உயர் வழுத்த அலைகளால தாக்கப்படும். 2 அடி உயர்ந்தா பல சாலைகள் கடலுக்கு அடியில சமாதியாகும். 3 அடி உயர்ந்தா, அதனால புயல் அடிச்சா இயற்கை தடுப்புகளை எல்லாம் மீறி கடல் நீர் நகரத்துக்குள்ள புகுந்து நிலத்துக்குள்ள ஊடுருவும். அப்படி நடந்தா கடற்கரையை சார்ந்த பல குடியிருப்பு பகுதிகள் நிர்மூலமாயிடும். எல்லா துறைமுகங்களையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எங்கெல்லாம் கப்பல்கள்ல லோடு ஏத்தப்படுதோ இல்ல இறக்கப்படுதோ அங்கெல்லாம் கடல் மட்டம் 4 இல்ல 5 அடி உயர்ந்தா கூட அந்த துறைமுகங்கள் ஒவ்வொன்றுக்கும் வேற மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டியதா இருக்கும். பயண கப்பல்கள்ல மட்டும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்ஸ் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. கடல் மட்டம் சின்ன அளவு உயர்ந்தாலும் அது எல்லாத்துலயும் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். கடல் மட்டம் 4 அடி உயரத்தை தாண்டினதும் சில கடற்கரை அனல் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டு மின்சார விநியோகம் தடைபடும். 5 அடி ரைஸ் ஆனதும் புளோரிடா குளங்கள்லயும் ஏரிகள்லயும் இருக்கிற நீர் கடல் நீரால் அசுத்தமாகும். எவர்கிளேட்ஸ் பறவைகள் தேசிய பூங்கா ஒரு பிரம்மாண்ட விரிகுடாவா மாறிடும்.
கடல் மட்டம் 6 அடி உயர்ந்தா பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கானவர்கள் அகதிகளாக அந்த மாகாணத்தை விட்டு வெளியேற வேண்டும். ஆனா இந்த கடல் சீற்றத்திலிருந்து தன்னை பாதுகாக்க தயாரா இருக்கிற ஒரு நகரம் அமெரிக்கா லூயிசியானா கடற்கரையை ஒட்டி இருக்கிற நியூ ஆர்லியன்ஸ். 2005 கத்ரினா புயல் தாக்கி புயல் சீற்றத்தால கடல் மட்டம் 20 அடி வரை உயர்ந்தப்ப நியூ ஆர்லியன்ஸோட பெரும்பகுதி வெள்ளத்துல மூழ்கிடுச்சு. இந்த நகரம் கடல் மட்டத்திலிருந்து பல அடிகள் தாழ்வாதான் இருக்கு. எந்த தடுப்புகளும் முன்னேற்பாடுகளும் பொங்கி எழுந்த கடலோட கோபத்திலிருந்து இந்த நகரத்தை காப்பாற்ற முடியல. சீறி எழுந்த கடல் அலைகளை கத்ரினா புயல் காற்று போன் ஏரி வழியா நகர கால்வாய்களுக்குள்ள நுழைய வச்சது. நியூ ஆர்லியன்ஸோட கடல் சீற்ற தடுப்புகள் 50 இடங்களுக்கும் மேல தோல்வியை சந்திச்சது. எங்களோட வெள்ளத்தடுப்பு அமைப்புகள்ல அங்கங்க சில லூப்போல்ஸ் இருந்தது உண்மை. அந்த கோளாறுகளும் அது கூடவே எங்களோட தடுப்பு சுவர்கள் வெள்ளத்தால உடைக்கப்பட்டதும் ஒன்னா இணைஞ்சு வெள்ளம் சிட்டிக்குள்ள நுழையறதுக்கு வழி வகுத்துருச்சு. கட்ரினா புயலால உருவான வெள்ளத்துல 80% மேற்பட்ட நியூ ஆர்லியன்ஸ் நகரத்தோட பகுதிகள் மூழ்கிடுச்சு. வெள்ள நீர் நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட பல வாரங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் குடிமக்கள் திரும்ப வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்தவங்கள்ல விக்டரி வாலஸ் டெய்லரும் அவரோட பையன் பீட்டரும் படுமோசமா பாதிக்கப்பட்டிருந்த அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப மோசமான வெள்ளம். எங்க வீட்டை பாக்குறதுக்கு கூட அதிகாரிகள் எங்களை வர அனுமதிக்கல. மன அளவிலையும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தால நாங்க பாதிக்கப்படுவோமோன்னு ஒரு ஆழமான எண்ணம் பதிஞ்சிருச்சு. ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா இந்த புயல் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்திருக்கு. இதுல இருந்து நாங்க மீண்டு வர்றது அவ்வளவு ஈஸி இல்ல. வருங்காலத்துல திரும்ப நியூ ஆர்லியன்ஸ் வெள்ளத்துல மூழ்காம தடுக்க இந்த நகரத்தோட வெள்ளத்தடுப்பு அமைப்புகளுக்காக அமெரிக்க அரசாங்கம் கோடிக்கணக்கான டாலர்ஸ் முதலீடு செஞ்சிருக்கு. எல்லா கரை ஓரங்கள்லயும் அமெரிக்க ராணுவ பொறியாளர்கள் தடுப்பு சுவர்கள்ல இருக்கிற பிளவுகளை அடைக்கிறாங்க. உயர்ந்து வர கடல் மட்டத்துக்கு எதிரா இந்த நூற்றாண்டோட இறுதியில கடற்கரை நகரங்கள்ல செய்யப்பட வேண்டிய வெள்ளத்தடுப்பு முன்னேற்பாடுகளுக்கு நியூ ஆர்லியன்ஸோட இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் உதாரணமா இருக்கு. புதுசா பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் கூட இந்த நியூ ஆர்லியன்ஸ் புயல் வெள்ள அபாய தடுப்பு நடவடிக்கை அமைப்புல முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்டிவா உபயோகப்படுத்தி இருக்கோம். இந்த அமைப்புல வரிசையான பல கட்டமைப்புகள் உண்டு. இந்த சிஸ்டம்ல வெள்ள தடுப்பு சுவர்கள் இருக்கு, பம்பிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, மேடுகளை உருவாக்கி இருக்கோம். இந்த புது ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க மல்டிபிள் லைன்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்றோம். நியூ ஆர்லியன்ஸ் வெள்ளத்தடுப்பு அமைப்புல ஒரு நேர்த்தியான அணுகுமுறையே இருக்கு. வெள்ளம் சிட்டிக்குள்ள புகுந்த முக்கியமான இடத்திலேயே அதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. நியூ ஆர்லியன்ஸோட தடுப்பு அமைப்புகளை உடைச்செறிஞ்ச வெள்ளம் நியூ ஆர்லியன்ஸோட ஈஸ்ட்ல இருக்கிற கடல் சார்ந்த போன் ஏரி வழியாதான் உள்ள நுழைஞ்சது. இங்கதான் அமெரிக்க ராணுவ பொறியாளர்கள் முழுமையான கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க வெள்ள தடுப்பு அமைப்பை சிட்டிக்கு வெளியே கொண்டு வந்துட்டோம். சிட்டில இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் வெள்ளத்துல முழுமையா பாதிக்கப்பட்ட 9th வார்டுல இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது சிட்டியோட மையத்திலிருந்து வெள்ள தடுப்பு அமைப்புகளை அப்படியே மூவ் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்பாட் பான் ஏரியா ஓட்டி இருக்கிற ஒரு பகுதி. புதுசா நாங்க இங்க ஏற்படுத்தி இருக்கிற இந்த அமைப்பு தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸா இருக்கும். பாராட்ட தகுந்த இந்த தடுப்பு அமைப்புகளை 2 வருஷத்துல கட்டி முடிக்க அமெரிக்கன் ஆர்மியோட சில பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இந்த வேலையில ஈடுபடுத்தி இருக்காங்க. அவங்க உலகளாவிய அனுபவம் பெற்றவங்க. ஒரு நாள் உயர்ந்துகிட்டே வர கடல் மட்டத்தோட சீற்றத்திலிருந்து தப்ப உலகம் முழுக்க இந்த மாதிரி தடுப்பு அமைப்புகள் கட்ட வேண்டி வரலாம். ஆனா இந்த அமைப்புகள் தடுப்பா மட்டும் செயல்படாம கப்பல்கள் உள்ள நுழையவும் வழி தரணும். இதுக்காக நீர்லேயே உலர்ந்த அணைகளை உருவாக்கி ஸ்பெஷல் பார்ஜையும் செக்டார் கேட்ஸையும் உருவாக்குறாங்க. கான்கிரீட் நிரப்பப்பட்டு பிறகு நீர் நிரப்பப்படுது. இதுக்கு அடுத்து கப்பல்கள் பயணிக்க நுழைவாயில்கள் உருவாக்கப்படுது. இந்த புது கட்டமைப்புகள் தொடர்பா சொல்றது ஈஸி. ஆனா இந்த தடுப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த $1500 கோடி செலவாகும். ஆனா இந்த வடிவமைப்புகள் தற்போதைய கடல் மட்டத்தையும்
கடல்ல உருவாகிற புயலால ஏற்படுற வெள்ளத்தையும் மட்டுமே கணக்கிட்டு செய்யப்பட்டது. ஒருவேளை கடல் மட்டம் 6 அடி வரை உயர்ந்தா புயல் வெள்ளத்தோட தாக்கமும் அதிகரிக்கும். நகரத்தோட தடுப்பு அமைப்புகளையும் உயர்த்த வேண்டியிருக்கும். அதுக்கான செலவும் அதிக அளவு அதிகரிக்கும். கடல் தடுப்பு அமைப்புகளுக்காக எல்லா நாடுகளாலையும் பல நூறு கோடிகளை செலவழிக்க முடியாது. பங்களாதேஷ் சுமார் 15 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாடு. இங்க கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் உயரத்துல தான் பலர் வசிக்கிறாங்க. கடல் மட்டம் 3 அடி உயர்ந்தாலே பங்களாதேஷ் மக்கள் தொகை பெருமளவு பாதிக்கப்படும். சீ லெவல் ரைஸ் ஆனா அதனால உலகத்திலே ரொம்ப அதிக அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய பகுதி ஏசியா தான். அரிசி சாகுபடி செய்யற ஏரி படுகைகள் ஏசியால கடலுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. சீ லெவல் குறைஞ்சபட்சமா 3 ஃபீட் ரைஸ் ஆனாலும் பங்களாதேஷோட பாதிக்கு மேற்பட்ட அரிசி விளைநிலங்கள் மூழ்கிடும். பங்களாதேஷ்ல மட்டும் சுமார் 12 இருந்து 15 கோடி மக்கள் இருக்காங்க. தினம் அந்த பாப்புலேஷன் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஏற்கனவே அதோட நிலப்பரப்ப பெருவாரியா தண்ணி தான் கவர் பண்ணிருக்கு. இது கூட கடலோட உப்பு தண்ணியும் உள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா நிலப்பரப்பு ரெடியூஸ் ஆகுறது ஒரு பக்கம், ஈக்குவலா சால்ட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். சீ லெவல் ஒரு 3 அடி ரைஸ் ஆனாலும் பாதிக்கு மேல அரிசி நிலங்கள் காலி. ஒரு பக்கம் மக்கள் தொகை உயருது அண்ட் இன்னொரு பக்கம் நிலப்பரப்பு சுருங்கிக்கிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னு கால்குலேட் பண்ணி பாருங்க. இது பேரழிவுக்கான எச்சரிக்கை. தடுப்பு ஏற்பாடுகள் செய்ய முடியாத மணலும் சகதியும் கலந்த பெருவாரியான பங்களாதேஷ் படுகை பகுதிகள் கடல் மட்டம் 6 அடி உயர்ந்தாலே அழிவதான் சந்திக்க வேண்டியிருக்கும். கோடிக்கணக்கானவங்க அட்லீஸ்ட் சில கோடி மக்களாவது குடிபெயர்ந்து போக வேண்டியிருக்கும். அவங்க எல்லாம் எங்க போவாங்க? ஏற்கனவே இந்தியா பங்களாதேஷுக்கும் தனக்கும் இடையில தடுப்பு சுவரை எழுப்பிட்டாங்க. ஏன்னா சீக்கிரத்திலேயே குடியேற இடம் தேடி பங்களாதேஷ்ல இருந்து பல மக்கள் அகதிகளா வருவாங்கன்னு இந்தியாவுக்கு தெரியும். ஏன்னா பங்களாதேஷ் ஏற்கனவே உலகத்துல அதிக அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல ஒண்ணு. இது தவிர பர்மால இருக்கிற எரவாடி அண்ட் சைனால பேர்ல் ரிவர் டெல்டா மாதிரி ஏசியாவில 18-20 ஆற்றுப்படுகைகள் இருக்கு. சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா அது எல்லாமும் பல வகைகள்ல பாதிக்கப்படும். இந்த நூற்றாண்டோட இறுதியில பல நகரங்களும் கடற்கரை பகுதிகளும் கடல் அலை எழுச்சியால பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். எதிர்த்து போராட மக்கள் கடல் சீற்ற தடுப்பு அமைப்புகளை உருவாக்கியே ஆக வேண்டும். ஆனா கடல் மட்டத்தோட உயர்வு 6 அடியோடு நின்னுடாது. அடுத்த நூற்றாண்டுல கடல் மட்டம் இன்னும் அதிக வேகத்தோடு உயர வாய்ப்பு இருக்கு. கிரீன்லாண்ட்லயும் அண்டார்டிகாவிலையும் பனிப்பாறைகள் இன்னும் அதிக வேகத்தோடு உருகும் போது பாதிக்கப்படுற நகரங்கள் புது தடுப்பு அமைப்புகளை உருவாக்க நேரம் இருக்காது. எந்த அளவு வேகத்தோட கடல் மட்டம் வருங்காலத்துல உயருங்கிறதுக்கான ஆதாரங்கள் பூமியோட கடந்த காலத்துல கடைசி ஐசேஜ் காலகட்டத்தை சார்ந்துதான் இருக்கு. உலகளாவிய வெப்பம் உயர்ந்தப்ப பூமியோட பனி அடுக்குகள் கடலோட கரைஞ்சிடுச்சு. ஆரம்பத்துல மெதுவா உயர்ந்த கடல் மட்டம் வேகம் எடுத்தது. அதிர்ச்சி அளிக்கிற விதத்துல சுமார் 390 அடி உயர்ந்ததுக்கு அப்புறம் தற்கால கடல் மட்ட லெவல்ல செட்டில் ஆயிடுச்சு. அது எவ்வளவு வேகத்துல நடந்ததுங்கிறது தான் இப்ப இருக்கிற கேள்வி. இதுக்கான பதில் அடுத்த நூற்றாண்டுல கடல் மட்டம் எவ்வளவு வேகமா உயருங்கிறத சொல்லும். நாம கடற்கரைகளை பாதுகாக்க எவ்வளவு நேரம் கிடைக்கும்னு தெரிஞ்சிடும். புரொஃபசர் ரிக் மோட்லாக் உலகத்தோட கடந்த கால கடல் மட்ட உயர்வு தொடர்பான ஒரு முன்னணி நிபுணர். அவரும் அவரோட டீமும் கடல்ல படிவங்களான பவளப்பாறைகள் ஆராயறாங்க. லேப்ல அந்த ஒரு சாம்பிளையும் ஒப்பிட்டு பார்த்து அது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சீக்கிரமே 1000 வருஷங்கள் முன்ன கடல் மட்டம் எந்த அளவு வேகமா உயர்ந்ததுங்கிறதுக்கான பதில் கிடைச்சது. பர்பேடோஸ் கடல் பகுதியிலிருந்து இந்த 2 பவளப்பாறை படிவங்களும் எங்களுக்கு சாம்பிளா கிடைச்சது. இது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னோ இது எந்த ஆழத்திலிருந்து கிடைச்சதுங்கிற தகவலையும் பயன்படுத்தி கடந்த 20,000 வருஷங்கள்ல கடல் மட்டம் ஒவ்வொரு கட்டத்திலையும் எவ்வளவு அளவு உயர்ந்திருக்குங்கிற டீட்டெயில நாம தெரிஞ்சுக்க முடியும். இதுல ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல கடல் மட்ட உயர்வு ரொம்ப கவனத்தை ஈர்க்குது. அதுக்கு பேரு மெல்ட் வாட்டர் பல்ஸ் 1A. பர்டிகுலரா அந்த காலத்துல 500 வருஷங்கள்ல கடல் மட்டம் 20 மீட்டர் உயர்ந்திருக்கும்னு நம்புறோம். அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 4 இருந்து 5 மீட்டர் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. அதே நிகழ்வு மீண்டும் ஏற்பட்டா அதோட தாக்கத்தால அடுத்த நூற்றாண்டுல
கடல் மட்டம் கூடுதலா 16 அடி வரைக்கும் உயர சாத்தியங்கள் இருக்கு. அதை விட வேகமான கடல் மட்ட உயர்வை யூகிச்சு நாம முன்னேற்பாடுகள் செய்யறது நல்லது. மாச அளவை நாம கட்டுப்படுத்தாம போயிட்டா கடல் மட்டம் உயர்வோட வேகம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சோ அடுத்த நூற்றாண்டுல கடந்த நூற்றாண்ட போலவே ஒரு 5 to 7 அடி வரைக்கும் கடல் மட்டம் உயர்றது மட்டும் கிடையாது, அதை விட அதிகமாகும். 2200வது வருஷத்தை மனசுல வச்சு பாருங்க. சீ லெவல் அட்லீஸ்ட் 15 அடி வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ராபபிளி 20 அடி கூட உயரலாம். 2100க்குள்ளேயே பல நகரங்களுக்கு, குறிப்பா கடற்கரை நகரங்களுக்கு அழிய போறோம்னு தெரிஞ்சிடும். இப்படி அபரிமிதமான வேகத்தோட கடல் மட்டம் உயர்ந்ததுன்னா உலகத்தோட பிரபலமான கடற்கரை நகரங்களுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கக்கூட நேரம் இருக்காது. ஒரு நூற்றாண்டுக்கு 16 அடிங்கிற விகிதத்துல கடல் மட்டம் உயரும். அமெரிக்காவை சேர்ந்த நியூ ஆர்லியன்ஸ் வெள்ளத்துல மூழ்கும். மியாமிக்கும் அதே நிலைமைதான். அமெரிக்காவோட மயாமி அண்ட் நியூ ஆர்லியன்ஸோட நிலைமை படுமோசம். அந்த 2 சிட்டிஸ்ல இருந்தும் மக்கள் முழுமையா வெளியேற வேண்டியிருக்கும். அமெரிக்காவோட சதர்ன் புளோரிடா கடல் சீற்றத்துக்கு பலியாகும் போது மத்த கடற்கரை நகரங்களும் கடல் சீற்றத்தை தடுக்க முடியாம திணறும். அதுல அமெரிக்க சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பகுதி முக்கியமானது. அதோட மக்கள் தொகை சுமார் 75 லட்சம். சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா பர்டிகுலரா சீ லெவல் ரைஸால அதிகம் பாதிக்கப்படும். இதுக்கு நம்ம ஹிஸ்டரியிலேயே ஆதாரம் இருக்கு. பெரிய விரிகுடா தான், ஆனா ஆழம் அதிகம் இல்ல. 3/2 பகுதியோட ஆழம் 12 அடிக்கும் குறைவு. பல பகுதிகள் மணலாலும் கல்லாலும் நிரப்பப்பட்டு நிலமாயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலப்பரப்பா மாத்தப்பட்ட ஒரு பகுதியில தான் இப்ப நான் நிக்கிறேன். பொருளாதார நகரம்னு சொல்லப்படுற சான் பிரான்சிஸ்கோவோட பெருவாரியான பகுதிகள் இப்படிப்பட்ட நிலப்பரப்பு தான். கடந்த நூற்றாண்டுல மட்டும் இந்த விரிகுடா பகுதியில ஏற்கனவே சீ லெவல் 7 inches வரை ரைஸ் ஆயிருக்கு. அமெரிக்காவிலேயே ரொம்ப அதிக காலமா கடல் எழுச்சியை பதிவு செய்யற டைட் கேஜ் இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது நமக்கு 154 வருஷ டேட்டாவை கொடுக்குது. அது கொடுத்த தகவல் அடிப்படையில இப்பதான் நாம கடல் மட்டம் வேகமா உயர்ந்து வரதால இந்த விரிகுடா பகுதியில புதுசா கடல் சீற்ற தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறத உணர்ந்திருக்கோம். கடல் மட்டம் ஒரு நூற்றாண்டுக்கு இன்னும் கூடுதலா 16 அடி உயர்ந்தா இந்த விரிகுடா பகுதியில வசிக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அவங்க வீடுகளை இழக்க வேண்டியிருக்கும். சான் பிரான்சிஸ்கோ விரிகுடாவை பாதுகாக்க தடுப்பு சுவர்களை அதிவேகமா உருவாக்க வேண்டியது அவசியம். இதுல மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த என்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 2100வது வருஷத்துல ரொம்ப பெரிய வேலையா இருக்க போறது கடல் நகரங்களை விழுங்கிடாம தடுக்கிறது தான். உலகம் முழுக்க இதே நிலைமை தான். இது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் உணவு. இன்னைக்கு சீ லெவலுக்கு ஈக்குவலான லெவல்ல இருக்கிற நிலப்பரப்புல இருந்து மனிதர்களுக்கு ஏராளமான ஃபுட் கிடைக்குது. கடலுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியான்னு தான் இல்ல. பட் சீ லெவல் ரைஸ் ஆனா அதனால அஃபெக்ட் ஆகக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை சொல்றேன். சீ லெவல் ரைஸ் ஆகும் போது அது பக்கத்துல இருக்கிற வயல்வெளிகள் எல்லாம் கடல் தண்ணில மூழ்கலனாலும் கண்டிப்பா மனிதர்கள் எந்த தானியத்தையும் பயிர் செய்ய முடியாத பாழ்நிலங்கள் ஆயிடும். இந்த விரிகுடாவும் இதோட உணவு நிலங்களும் கடலுக்கு இரையாயிட்டா அமெரிக்க கலிபோர்னியாவுக்கான உணவு விநியோகம் தன்னால தடைப்பட்டுடும். அமெரிக்காவோட மேற்கு கடற்கரை பகுதியில இருக்கிற இந்த படுகை தான் சுத்தமான ஃப்ரெஷ் வாட்டரை கொடுக்கிற ஒரு மேஜர் சோர்ஸ். கலிபோர்னியாவுக்கு முக்கியமான வாட்டர் சப்ளை இங்க இருந்து தான் போகுது. சுமார் 2.5 கோடி மக்கள் இந்த ரிசோர்ஸ்ல இருந்து கிடைக்கிற தண்ணியை தான் இன்னைக்கும் குடிக்கிறாங்க. ரொம்ப பெரிய எண்ணிக்கையில, அதாவது கலிபோர்னியா மக்கள் தொகையில 3/2 பங்கு மக்கள் இந்த தண்ணியை தான் நம்பி இருக்காங்க. சீ லெவல் 1 feet வரைக்கும் ரைஸ் ஆச்சுன்னா ஒரு பூலோகவியல் நிபுணருக்கு அது அலாரமிங்கா தெரியாது. ஏன்னா அது அப்படி நடக்கிறது ரொம்ப இயற்கையான விஷயம். பட் சீ லெவல் 1 foot ரைஸ் ஆச்சுன்னா நாங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் தடுப்பு சுவர்கள் ஃபெயில் ஆகாம ஸ்ட்ராங்கா இருந்தா கூட படுகையோட இந்த பகுதிகளில் உப்பு கலந்துடும். ஆனா சீ லெவல்ஸ் இந்த செஞ்சுரியில 6 அடிக்கு உயர்ந்துருச்சுன்னா சுத்தமான உள்ளூர் ஆற்று தண்ணீர் முழுக்க உப்பு கலந்துரும். பிறகு கலிபோர்னியாவுக்கு ஃப்ரெஷ் வாட்டரை கொடுக்கிற இந்த சோர்ஸும் பழங்கதையாயிடும்.
அடுத்த நூற்றாண்டுல கூடுதலா இன்னொரு 16 அடி சீ லெவல் உயர்ந்தா இந்த மொத்த படுகையும் கடலுக்குள்ள ஜல சமாதிதான். பட் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா இந்த படுகை ரெண்டையுமே பாதுகாக்க ஏதாவது ஒரு வழி இருக்கலாம். சான் பிரான்சிஸ்கோ தான் ரொம்ப ஈஸியா பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு ஒரு புரட்சிகரமான தீர்வுனா ஒரு பெரிய அணைய விரிகுடாவுக்கு குறுக்க கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு அடியில கட்டுறதுதான். கடல் சார்ந்த இந்த பகுதியில சுமார் 130 அடி வரைக்கும் ஆழம் இருக்கு. இங்க ஒரு அணை கட்டுறது முரண்பாடானது. இது விரிகுடாவை லகூன்னு சொல்லப்படுற ஃப்ரெஷ் வாட்டர் காயல் ஆக்கிடும். ஆனா சீ லெவல் தீவிரமா ரைஸ் ஆகிற நிலையில அணை கட்டுற முடிவு மோசமானதுன்னு சொல்ல முடியாது. இந்த அணையை கட்டுறதுக்கு நவீன டெக்னாலஜியை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பிரம்மாண்ட ட்ரெட்ஜஸ் மூலமா கடல் அடியிலிருந்து மணலை உறிஞ்சு அதையே கற்ற அணைக்கு அஸ்திவாரமா பயன்படுத்திக்கலாம். அதிக ஆழம் இல்லாத அணையோட அஸ்திவாரம் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அசைஞ்சு கொடுக்க முடியாத தன்மையோட இருக்கும். அதே சமயம் கடல் அலைகளோட தாக்கத்தையும் தாங்கக்கூடியது. பிரம்மாண்ட பைப்ஸும் பம்ப்ஸும் இதுல இன்ஸ்டால் ஆகும். விரிகுடா பகுதியோட ஆற்று தண்ணி கடல்ல போய் கலக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். கோல்டன் கேட் அணைக்கு ஆகிற செலவோட மதிப்பீடு $250 கோடி. தடுப்பு சுவர்களும் இருக்கு. வருங்காலத்துல சீ லெவல் உயர்வுக்கு ஏத்த மாதிரி அணையோட உயரத்தையும் ஏத்தலாம். சான் பிரான்சிஸ்கோவும் இந்த விரிகுடா பகுதியும் பாதுகாக்கப்படும். அமெரிக்க கடல் சீற்ற தடுப்பு சுவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு பகுதி மெடிட்டரேனியன், அதாவது மத்திய தரைக்கடல் பகுதி நாடுகள். இங்க வளமான நாடுகளும் இருக்கு, வறுமையான நாடுகளும் இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷ சரித்திர புகழ் பெற்ற நாடுகள். சீ லெவல் கூடுதலா 16 அடி இன்க்ரீஸ் ஆனா அது எப்படி இந்த நாடுகளை பாதிக்கும்? உதாரணத்துக்கு ஸ்பெயின் மணல் நிறைஞ்ச கடற்கரைகளுக்கு பிரபலமானது. ஸ்பெயின் பொருளாதாரத்துல 11% சுற்றுலாத்துறையை நம்பிதான் இருக்கு. கடற்கரைகள் கடலுக்கு காணிக்கை ஆயிட்டா சுற்றுலா பயணிகள் வரவு குறைஞ்சிடும். ஸ்பெயின் பொருளாதாரத்துக்கு மரண அடி. சீ லெவல் இன்க்ரீஸ் ஆனா அது ஸ்பெயினோட சுற்றுலாத்துறைக்கு ஒரு பேரழிவு. பெரும்பான்மையான எங்களோட பீச்சஸ் இன்னும் புது சூழ்நிலைகளுக்கு அடாப்ட் பண்ணிக்கல. சோ அடிப்படை வசதிங்கிற விஷயத்துல பார்த்தா நாங்க இன்னும் பின்தங்கி தான் இருக்கோம். இதனால புது மாற்றங்களை வழிமுறைப்படுத்த எங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா எங்களோட பெரும்பான்மையான பீச்சஸ் காணாம போயிடும். இது பார்சலோனா, ஸ்பெயினோட 2வது மிகப்பெரிய நகரம். அமெரிக்க மியாமியையும் நியூ ஆர்லியன்ஸையும் போல இல்லாம பார்சலோனாவுக்கு கேடயமா மலைகள் இருக்கு. இருந்தாலும் அடுத்த நூற்றாண்டுல சீ லெவல்ஸ் 16 அடி வரைக்கும் உயர்ந்தா பார்சலோனாவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்ல. அது சமுதாயத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மக்களுக்கு அது பிரம்மாண்டமான மாற்றமா அமையும். இப்ப இருக்கிற வாழ்க்கை முறைகள்லயும் அது மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ எங்களோட பீச்சஸ்ல நாங்க நல்லா என்ஜாய் பண்றோம். பட் இதுவே ஆபத்தானா தலைகீழாயிடும். சோ நாங்க மாறணும். அந்த மாறுதலுக்கு ஏத்த மாதிரி வாழவும் பழகிக்கணும். சில நிபுணர்களோட கணிப்புப்படி இந்த நூற்றாண்டுல சீ லெவல் வெறும் 6 அடி மட்டுமே உயர்ந்தாலும் பார்சலோனாவோட இந்த மிகப்பெரிய துறைமுகம் இருந்த இடம் தெரியாம போயிடும். இன்னொரு 16 அடி உயர்ந்தா பார்சலோனா நகரமே வெள்ளக்காடாயிடும். அடுத்த சில நூற்றாண்டுகள்ல பாதிப்பு அடைய போற மத்திய தரைக்கடல் பகுதியை சேர்ந்த பல நகரங்கள்ல பார்சலோனாவும் ஒண்ணு. ஆனா மத்திய தரைக்கடல் பகுதிக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. அதோட முகப்பு பகுதி சுருங்கி இருக்கும். ஜிப்ரால்டர் ஜலசந்தி 20-30 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. சதர்ன் ஸ்பெயின்ல இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் நீண்டிருக்கும். இங்க ஒரு அணை கட்டினா அது அட்லாண்டிக் பெருங்கடல் மட்டம் உயர்ந்தாலும் மத்திய தரைக்கடல் பகுதியை பாதுகாக்கும். 2ஆம் உலகப் போர் சமயத்துல இருந்து இந்த ராக் ஆஃப் ஜிப்ரால்டருக்கும் ஆப்பிரிக்காவோட மொராக்கோவுக்கும் நடுவுல ஒரு அணை கட்டணுங்கிற திட்டம் இருந்திருக்கு. ஒருவேளை சீ லெவல் உயர்ந்தாலும் அது மத்திய தரைக்கடல் பகுதியை பாதிக்காம இருக்குங்கிறது தான் நோக்கம். இங்க அணை கட்டுறதுல ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு.
ஒவ்வொரு வருஷமும் சுமார் 2 அடி வரைக்கும் மத்திய தரைக்கடலோட நீர் ஆவியாயிடுது. ஆனா அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்து உள்ள நுழையிற நீர் அதை ஈடுகட்டிடுது. பட் அணைய கட்டிட்டா இந்த வரத்து தடைப்படும். இந்த ஜிப்ரால்டர் ஜலசந்தியில ஒருவேளை டேம் கட்டணுங்கிற நிலைமை வந்தா அட்லாண்டிக்ல இருந்து உள்ள தண்ணி வராது. ஆனா ஒரு பக்கம் இவாபரேஷன் ஆயிட்டே இருக்கும். அதை ஈடுகட்டுறதுக்காக கிடைக்க வேண்டிய தண்ணியும் கிடைக்காம போறதுனால தண்ணியோட லெவல் பெர்மனண்டா டிராப் ஆயிடும். இப்படியே தொடர்ந்து நீரெல்லாம் ஆவியாய்கிட்டு இருந்தா மத்திய தரைக்கடல் ஒரு அசைவற்ற உப்பளம் ஆயிடும். ஏன்னா கடல் நீர் முழுக்க வத்தி போயிடும். சீ லெவல் ரைஸ் ஆக சான்சஸ் இருக்கு. பட் அப்படி நடக்கும்போது முன்னணி டச் சி டிஃபென்ஸ் இன்ஜினியர் பீட்டர் யாங்சன் கிட்ட உலகத்திலேயே பிரம்மாண்டமான அணைய கட்டுற அதே நேரத்துல அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்து கிடைக்கிற நீர்வரத்தும் தடைபடாம இருக்க வழி கேட்டோம். கிடைக்கிற நீர்வரத்தும் தடைபடாம இருக்கும். முதல்ல இந்த சுற்றுச்சூழலை ஆராய்ஞ்சேன். அப்படிப்பட்ட ஒரு அணைய கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தேன். அத எந்த பிரச்சனையும் இல்லாம கட்டி முடிக்கலான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பீட்டர் யாங்சன் கொடுத்த முதல் தீர்வு கோல்டன் கேட் பாலத்தை கட்டின அதே கட்டிட முறைகளை கையாள்றதுதான். அணையோட நீளம் 32 கிலோமீட்டர் இருக்கணும். கடல் மட்டத்திலிருந்து 1250 அடி உயர்ந்திருக்கணும். அதாவது அமெரிக்க நியூயார்க் நகரத்தில் இருக்கிற எம்பயர் ஸ்டேட் பில்டிங் அளவு உயரம். யாங்சன் கொடுத்த 2வது தீர்வு ஜிப்ரால்டர் ஜலசந்தியோட இயற்கையான நீர் போக்குவரத்தை தடுக்காம இருக்கிறது தான். மத்திய தரைக்கடல் பகுதிக்குள்ள அட்லாண்டிக்ல இருந்து அளவு கடந்த நீர்வரத்து அனுமதிக்கப்படணும். ஆழமற்ற பகுதிகளில் சேமிக்கப்படுற உப்பு தண்ணி மட்டும் திரும்ப அட்லாண்டிக்கே வெளியேற்றப்படணும். அப்படி செஞ்சா மத்திய தரைக்கடலோட உப்பளமும் கடல் மட்டமும் நிலையா இருக்கும். உலகத்தோட இந்த பிரம்மாண்ட சூப்பர் டேமை கட்டி முடிக்க $27,500 கோடி செலவாகும். இதுல தடுப்பு சுவர்கள், பம்ப்ஸ், ஜெனரேட்டர்ஸும் இருக்கும். சீ லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில இருக்கிற நகரங்களுக்கு ஏற்பட போற பாதிப்புக்கு இந்த செலவு ஒன்றும் பெருசா தெரியல. எனக்கு தெரிஞ்ச தீர்வு இதுதான். ஜிப்ரால்டர் அணைதான் மனிதனால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டமைப்பா இருக்கும். இதுக்கு 1000 பிரமிட்ஸை கட்டக்கூடிய அளவுக்கு பாறைகள் தேவைப்படும். மத்திய தரைக்கடலுக்கும் அட்லாண்டிக்கும் இடையில கடல் உயிரினங்கள் குடிபெயர்றது இதனால தடுக்கப்பட்டாலும் இது மத்திய தரைக்கடல் பகுதிகள் முழுசும் வெள்ளத்துல முழுகாம பாதுகாக்கும். டெக்னாலஜிக்கலி நிச்சயமா இது சாத்தியம்தான். நாகரிக வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற நாம நாகரிக உலகத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு இந்த கடற்கரை நகரங்களை பாதிக்கப்படாம காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த நூற்றாண்டோட இறுதியில கடல் நீர் மட்டம் சுமார் 22 அடி உயர்ந்திருக்கும். பிரம்மாண்ட அணைகளை கட்டி இருக்கிற சில நகரங்கள் வேணும்னா அதோட தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். ஆனா அதை செயல்படுத்த முடியாத நகரங்கள் கடலோடு ஐக்கியமாயிடும். தடுப்பு அமைப்புகளை உருவாக்க முடியாத அளவுக்கு வறுமை நாடுகள் வெள்ளங்களுக்கு பலியாகுது. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்து போக வேண்டிய அவல நிலை உருவாகுது. கடல் நீர் மட்டம் கூடுதலா 16 அடி உயர்ந்தா திணறி திக்கு முக்காட போற நாடுகள்ல ஒண்ணுதான் நெதர்லாண்ட்ஸ். டச் அதாவது நெதர்லாண்ட்ஸ் இப்ப ஒரு மிகப்பெரிய அபாயத்துல சிக்கி இருக்கு. ஏற்கனவே இங்க பல பகுதிகள் கடல் நீர்மட்டத்துக்கும் தாழ்வான பகுதிகள் அமைஞ்சிருக்கு. இது இன்னைக்கு நேத்து கிடையாது. தொன்று தொட்டு பல வருஷங்களாவே இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனையை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. 1953 ஒரு கடுமையான புயல் அவங்களுடைய கடல் தடுப்பு அமைப்புகளை தூள் தூளாக்கினப்ப டச் மக்கள் அதோட பாதிப்பை உணர்ந்தாங்க. பெரும்பான்மையான பகுதிகளில் வெள்ளம் புகுந்துருச்சு. ஏறத்தாழ 2000 மக்கள் பலியானாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் டச் மக்கள் கடல் நீருக்கு எதிரா நெதர்லாண்ட்ஸை ஒரு இரும்பு கோட்டையா மாத்தி இருக்காங்க. டச் மக்கள் உலகத்திலேயே ரொம்ப சிறந்த இன்ஜினியர்ஸ், ரொம்ப அனுபவசாலிங்க. கடல் சீற்றத்துக்கு எப்படி தடுப்பு கட்டுறதுன்னு யோசிச்சிருக்காங்க. நிச்சயம் அது பழங்கால முறைப்படி ஒரு தடுப்பு சுவரா இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். இப்ப ரொம்ப புதுமையா சிந்திக்கிறாங்க. புயலோட தாக்கத்துக்கு அணை கட்ட தடுப்பு அமைப்புகள் பெரிய தாக்குதல் ஏற்படுங்கிற நிலைமை வந்தா எப்ப வேணும்னாலும் மூட காத்திருக்கும். அதோட அடிமட்டத்தில் இருக்கிற நவீனமயமான லாக்ஸ் கடல் தண்ணி அடிமட்டத்திலிருந்தும் புகாம தடுத்துரும். கடல் நீர் மட்டம் ஒரு ஆண்டுக்கு 16 அடி வரைக்கும் உயர்ந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு
வடிவமைப்பு உறுதியா இருக்கு. ஆனா அந்த மாதிரி அதி அற்புதமான தடுப்பு அமைப்புகளை எல்லா இடங்கள்லயும் கட்டுற அளவுக்கு நேரம் இருக்காது. நாம 23rd செஞ்சுரிக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது உலகத்தோட பனி அடுக்குகள் இன்னும் அதிவேகத்தோட உருக ஆரம்பிக்கும். கடல் நீர் மட்டமும் இப்ப இருக்கிறத விட படுவேகமா உயரும். அதுக்கு காரணம் தினமும் பெருகிக்கிட்டு இருக்கிற உலகத்தோட மக்கள் தொகை விலமலிவான எனர்ஜியை நாடுறதுதான். எனக்கு உலகத்தோட ஒட்டுமொத்த மக்கள் எண்ணிக்கையும் பிரச்சனையா தெரியுது. மக்கள் ஒவ்வொருத்தரும் இடவசதி வேணும்னு நினைப்பாங்க. நிச்சயமா எல்லாருக்கும் சாப்பாடும் தேவை, போக்குவரத்து வசதியும் வேணும். நாம சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துறத 1/3 குறைச்சுக்கிட்டா, அதாவது 700 கோடி மக்களும் எனர்ஜி யூஸ் பண்றத 1/3 கம்மி பண்ணிக்கிட்டா 1/3 மக்கள் தொகையை ஏத்துங்க. ஏறின மக்கள் தொகை நாம கம்மி பண்ணிக்கிட்ட 1/3 எனர்ஜியை திரும்ப யூஸ் பண்ண தானே போறாங்க. சில முன்னணி விஞ்ஞானிகள் உலகத்தோட CO2 அதாவது கரி அமில வாயு அளவு அடுத்து வர்ற நூற்றாண்டுகள்ல 4 மடங்கு அதிகம் ஆகுங்கிறாங்க. அதாவது சுமார் 5 கோடி வருஷங்களுக்கு முன்ன இருந்த அளவு நம்ம சுற்றுச்சூழல்ல கார்பன் டை ஆக்சைடு வால்யூம் ஏறுமா. ஆனா அப்ப உலகத்துல உறைபனியே இல்ல. மேலும் அப்ப கடல் நீர் மட்டம் தற்காலத்தை விட சுமார் 230 அடிக்கும் கூடுதலா இருந்ததா. ஏதாவது ஒரு மோசமான கட்டத்துல உலகத்தோட அத்தனை புதைப்படிவ ரிசோர்ஸையும் நம்ம எரிக்க வேண்டி வந்தா கார்பன் டை ஆக்சைடு வாயு 1000 பார்ட்ஸ் பெர் மில்லியன்கிற அளவுக்கு அதிகமாயிடும். அப்ப எந்த சந்தேகமும் இல்லாம உலகத்துல இருக்கிற அத்தனை பனிப்பாறைகளும் உருகும். அது நேரடியா கடல் நீர் மட்டம் 75 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 250 அடி வரைக்கும் உயர வைக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகிறதுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆக போறதில்ல. மனிதர்கள் எனர்ஜி எல்லாம் பயன்படுத்துற அளவை பார்க்கும்போது இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நூற்றாண்டுகளுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிரும் தோணுது. அந்த மோசமான நிகழ்வுக்கு இது ஒரு முன்னோட்ட காட்சி. கார்பன் டை ஆக்சைடு அளவு பல மடங்கு அதிகமாகி உலகளாவிய தட்பவெப்பம் உயர்ந்து அண்டார்டிகா பனிப்பாறைகள் படுவேகமா உருக ஆரம்பிக்கும். 23ஆம் நூற்றாண்டோட இறுதியில கடல் நீர்மட்டம் 50 அடி கூடுதலா உயரும் போது உலக கடற்கரைகள் அத்தனையும் அரிக்கப்படும். ஆனா தற்காலத்தை போலவே கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நூற்றாண்டிலேயே கடல் நீர் மட்டம் 50 அடி உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயர்ந்தெழும்புற கடல் அலைகள் தடுப்பு சுவர்கள் அத்தனையும் கடந்துரும். ஒரு சில நூற்றாண்டுகள்லயே லண்டனும் இங்கிலாந்தோட பெரும்பான்மை பகுதிகளும் கடலோட ஒரு பகுதியாயிடும். சீ லெவல் ஒரு செஞ்சுரியில 5 to 6 ஃபீட் ரைஸ் ஆனாலே அது கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை தான். கடற்கரை ஓர வீடுகளை விட்டுட்டு தலைக்கு வந்தது தலப்பாயோட போயிச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியா உட்கார முடியாது. உயிரை காப்பாத்திக்கிட்டு வெள்ளத்திலிருந்து மூழ்காம ஓடத்தான் நேரம் கரெக்டா இருக்கும். அது மனித இனம் தொடர்ந்து வாழ்றதுக்கே ஒரு மிகப்பெரிய சவால். லண்டனோட பிரபலமான அடையாள சின்னமான டவர் பிரிட்ஜ் கடலுக்கு நடுவுல ஒரு புறக்கணிக்கப்பட்ட கலங்கரை விளக்கமாயிடும். கண்டிப்பா கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு எல்லார் மனசுலயும் பயம் சூழ்ந்திருக்கும். ஏதாவது செஞ்சு எப்படியாவது தப்பிச்சிட முடியாதான்னு எல்லா நாடுகளும் திக்குமுக்காடும். புறக்கணிக்கப்பட்ட தடைகளுக்கு கீழே இருந்து கடல் நீர் நகரங்களுக்குள்ள புகுந்துரும். இல்ல போதுமான நிதியும் நேரமும் இல்லாததால புறக்கணிக்கப்பட்ட தடுப்பு சுவர்களை கடந்து உள்ள நுழையும். வேகமா கடந்து வர கடல் நீர் மட்டும் ஐரோப்பிய கண்டத்திலையும் பெரும் பகுதிகளை ஆக்கிரமிக்கும். அண்டார்டிகா ஐஸ் முழுசா உருகின கட்டத்துல டென்மார்க், நெதர்லாந்து, பெரும்பான்மையான நார்தர்ன் ஜெர்மனியும் பிரான்சும் உலக மேப்ல இருந்தே காணாம போயிடும். இப்ப நாம நகரங்களை உருவாக்கும் போது அதுக்கு ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்கிறோம். சீ லெவல் ரைஸ் ஆகும்போது நாம தங்கியிருக்கிற நகரங்களை நீண்ட காலத்துக்கு தங்கக்கூடிய முகாம்களாதான் நாம கட்டமைக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு கட்டத்துல நாம இந்த நகரங்களை விட்டு வெளியேறித்தான் ஆகணும். நாட்டோட உட்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஜெர்மனியோட கேபிட்டல் பெர்லின் ஒரு சில நூற்றாண்டுகள்லயே ஒரு கடற்கரை நகரம் ஆயிடும். அதுக்கு அடுத்த 100 வருஷங்கள்ல அதுவும் கடலோட பசிக்கு ஆகாரம் ஆயிடும். எழும்புற கடல் நீர் மட்டும் சேன் ஆற்ற கடந்து பிரான்சோட தலைநகரம் பாரிஸ் அடையும். கடல் மட்டத்திலிருந்து 115 அடி உயரமே இருக்கிற பாரிஸ் அந்த தாக்கத்தை கட்டாயம் சமாளிக்காது. உலகத்தோட உருகிற மொத்த ஐஸோட பாரிஸ் நகரமும் கரைஞ்சிரும். பணவளம் படைச்ச நாடுகள் அவங்களோட எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கும் கோடிக்கணக்கான அவங்களுடைய மக்கள் பாதுகாப்பு தேடி வெளிநாடு போறதை தடுக்கிறதுக்கும் செலவு பண்ணுவாங்க. பட் இந்த அளவுக்கு அதிகமா மக்கள் குடிபெயரும் போது ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஒரு கற்பனை கெட்டாத பயங்கரம்.
பூமியோட அத்தனை பனி அடுக்குகளும் உருகுனா அது உலகத்தையே தலைகீழா மாத்திடும். உயரும் கடல் நீர் மட்டத்தால நம்ம கடற்கரைகள் பின்னோக்கி தள்ளப்பட்டாலும் புத்திசாலிகள் அந்த சூழ்நிலைக்கும் அவங்கள பழகிக்குவாங்க. ஏற்கனவே அமெரிக்காவுல நியூயார்க் நகரத்தை காப்பாத்த சில திட்டங்கள் வகுத்திருக்காங்க. அமெரிக்க மேன்ஹாட்டன் தீவு வேகமா நீர் பாஞ்சு ஓடுற 2 ஆறுகளால 2 புறத்திலையும் சூழப்பட்டது. இந்த மொத்த நகரமும் நார்த் அட்லாண்டிக் கடலோட மேற்பார்வையில இருக்கு. இதனால கடல் நீர் மட்ட உயர்வால தீவிரமா பாதிக்கப்படலாம். புரொஃபசர் மால்கம் பவுமேன் ஒரு ஓஷனோகிராஃபர், அதாவது கடலியல் நிபுணர், கடல் நீர் மட்ட உயர்வு அமெரிக்க நியூயார்க் நகரத்தை எந்த அளவு பாதிக்கும்னு தெளிவா விளக்குறாரு. வெஸ்ட் அண்டார்டிகாவிலையும் கிரீன்லாண்ட்லயும் இருக்கிற எல்லா பனிப்பாறை அடுக்குகளும் படுவேகத்தோட மொத்தமா உருகி நீராயிடுச்சுன்னா நியூயார்க் நகரத்தோட வருங்காலம் இருண்டுடும். நியூயார்க்க பத்தின கதைகள் மட்டும்தான் மிஞ்சும். அதுல இருந்து தப்பிக்க 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, பிரம்மாண்ட தடுப்பு அமைப்புகளை கட்டணும். இல்ல நம்பர் 2, சிட்டியோட மொத்த மக்கள் தொகையையும் உயரமான இடங்களுக்கு குடிபெயர்த்து கொண்டு போகணும். கடல் நீர் உள்ள புகுந்தா நியூயார்க் நகரத்தோட அண்டர் கிரவுண்ட் அமைப்புகள் தான் முதல்ல அதோட தாக்குதலுக்கு உள்ளாகும். கடல் நீர் மட்டம் முதல் 6 அடி உயர்ந்ததுக்கு அப்புறம் மேன்ஹாட்டனோட தாழ்வான பகுதிகள் மூழ்கிடும். அடுத்ததா கடல் நீர் மட்டம் 50 அடி வர உயர்ந்தா வெள்ளம் நகரமயமான டைம் ஸ்கொயர் பகுதிக்குள்ளேயும் நுழையும். இப்ப நான் மேன்ஹாட்டன் பிரிட்ஜுக்கு பக்கத்துல தான் நிக்கிறேன். கடல் நீர் மட்டம் 250 அடி வரை ரைஸ் ஆனா இந்த பிரிட்ஜில் இருக்கிற ரோடுல வெள்ளம் புரண்டு ஓடுறத பார்க்க முடியும். நமக்கு தெரிஞ்ச இந்த நியூயார்க் நகரமே இருக்காது. ஆனா நியூயார்க் ரொம்ப தீவிரமான கடல் நீர் மட்ட உயர்வையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் தண்ணீர கட்டமைப்புகளை எழுப்புற திட்டம். நெதர்லாண்ட்ஸ்ல பல சமுதாயங்கள் தண்ணீர மிதக்கிற வீடுகள்ல தான் குடியிருக்காங்க. கூன் ஆல்டோஸ் தொலைநோக்கு இருக்கிற ஒரு ஆர்கிடெக்ட் கட்டிடங்களோட வடிவமைப்பிலையும் கட்டமைப்பிலையும் ஒரு புரட்சிகர மாற்றம் தொடங்கி இருக்கிறதா நம்புறாரு. ரொம்ப சீக்கிரமே மக்கள் தண்ணியில மிதக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் கூட ரெடி பண்ணிடுவாங்க. 200 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கிற ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ரோட்ஸும் இருக்கும் அண்ட் கார்ஸும் ஓடும், வீடுகளும் கட்டலாம். அப்படிப்பட்ட மிதக்கும் நகரங்களை எடை அதிகம் இல்லாத மெட்டீரியல்ஸ் வச்சு கட்டலாம். அதாவது கான்கிரீட் ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு மெட்டீரியலால. மிதக்கிற நகரங்களை பொறுத்தவரை இயற்கை கிட்ட இருந்து அதை நீங்க பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அதுவே இயற்கையோட ஒரு அங்கம் தான். தண்ணியோட சேர்ந்து அதுவும் மிதக்கும். ஆல்டோஸ் மேன்ஹாட்டன் நகர பாதுகாக்க கடல் நீருக்கு எதிரான ஒரு தடுப்பு சுவரையும் அதோட இணைக்க மிதக்கும் மாகாணங்களையும் டிசைன் பண்ணியிருக்காரு. நியூயார்க் நகரத்துல மேன்ஹாட்டனை சுத்தி ஒரு தடுப்பு சுவரை நாங்க எழுப்ப போறோம். சோ சிட்டியை சுத்தி இருக்கிற இடங்களை நாங்க ரீடிசைன் பண்ண முடியும். ஃப்ளோட்டிங் ரிசார்ட்ஸையும் மிதக்கிற விளைநிலங்களையும் பிளான் பண்ணலாம். மிதக்கும் நியூயார்க் நகரம் இப்பவும் வெறும் திட்டமா மட்டும்தான் இருக்கு. ஆனா என்னைக்காவது கடலுக்கு அடியில புதையிற அபாயம் இருக்கிற பல கடற்கரை நகரங்களுக்கு இதுவே தீர்வா இருக்கலாம். இதுல எனக்கு தெரியுற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஒரு பிரச்சனையை எதிர்த்து உலகம் முழுக்க ஒன்றிணையும். கடல் நீர்மட்ட உயர்வுக்கு எதிராக உலகமே போராடும். அதுக்காக உலகத்தோட எல்லா நாடுகளும், கருத்து வேறுபாடுகள் இருக்கிற அரசாங்கங்கள் உட்பட ஒத்துமையா உழைக்கணும். ஏன்னா கடலுக்கு தேசிய எல்லைகள் எல்லாம் தெரியாது, அத பத்தி அதுக்கு அக்கறையும் கிடையாது. நாம எல்லாரும் மனிதர்கள்ங்கிற அடிப்படையில ஒன்னு சேர்ந்து போராடணும். பிரம்மாண்ட தடுப்பு சுவர்கள் கட்டுறது, அணைகள் எழுப்புறதுன்னு தீர்வுகள் எதுவா இருந்தாலும் கடல் நீர் மட்டம் உயருங்கிறது மட்டும் உறுதி. கேள்வி உயருமாங்கிறது இல்ல, எவ்வளவு வேகமா எவ்வளவு உயரத்துக்கு எழும்போங்கிறது தான். அது நாம எந்த அளவு கரியமில வாயுவை வெளிப்படுத்த போறோங்கிறத பொறுத்து இருக்கு. உலகம் கடல் கொண்ட பூமியாகிற வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற கோட்பாட்டை மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே இதுவரை நாம சந்திக்காத அளவு இருக்கிற இந்த மிகப்பெரிய சவாலை நாம எதிர்கொள்ள முடியும். இணைவோம், போராடுவோம், வாழ்வோம்.